வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுரைக்காய் கடையல் மற்றும் பாகற்காய் பொரியல் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சுரைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதே போல் 5 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாவும் எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சுரைக்காயையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ சுரைக்காய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ காரத்திற்கேற்ப பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏற்கனவே சுரைக்காயில் தண்ணி இருக்குது, அதனால் பருப்பு வேகிறதுக்காக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் செய்ய விருப்பம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குக்கரில் தான் செய்கிறேன். இப்போ விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு 3 விசில் வச்சிடலாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்ததுக்கப்புறமா. இப்போ 3 விசில் எனக்கு வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகா, சுரைக்காய், பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கடையிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூப்பராகவும் நமக்கு கடைய வரும். இது மிக்சியில் போடாமல் நம்ம கல் சட்டியில் கடைஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கல் சட்டியில் போட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கல் சட்டியும் எடுத்துக்கிட்டேன். ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக கடைஞ்சி வந்திருக்கு. நமக்கு சுரைக்காய் கடையல் சூப்பராக கடைஞ்சாச்சு இல்லையா? இப்போ ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டேன். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரியட்டும். இப்போ வரமிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தான் வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வெங்காயம் வடவம் இருந்தாலும் வெங்காய வடவும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காய வடவம் போட்டால் கூட. இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பெருங்காயம் இருந்தாலும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக நமக்கு பருப்பு கடையல், அதை சுரைக்காய் பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இதுக்கு சைடிஷாக நம்ம பாகற்காய் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு பாவக்காய் இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது ஒரு பேனில் 3 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த பாவக்காய் வறுவல் ஏற்கனவே நான் கோவக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன் நம்ம சேனலில் தான்.
அதோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே வந்து கொடுக்குற லிங்க்கு செக் பண்ணி பாருங்கள். அதே போல் தான் இந்த பாகற்காய் வறுவலும் செய்ய போகிறேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இது கூட வந்து 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது பொட்டுக்கடலையும் செய்யலாம், வேர்க்கடலையும் செய்யலாம், ரெண்டுமே செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் பூண்டு போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ வந்து பேன் வச்சாச்சு, ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடுகையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பாகற்காயும் ஆட் பண்ணிக்கலாம். பாகற்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பையும் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இது வதங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சட்டுன்னு வதங்கும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக நான் வந்து இப்போ கொஞ்சம் மூடி போடுறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நான் மூடி போட்டு நல்லா, அப்போ தான் அந்த குமிங்கி நல்லா வறுபடும். ஸோ பார்த்திங்கன்னா வெந்து வந்திருக்கு, ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து அப்படி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம மூடி போட வேண்டாம், அப்படியே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க தூளில் வந்து பூண்டையும் ஆட் பண்ணி தூள் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பாகற்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு, நல்லா வறுபட்டு வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த ஸ்டேஜே போதும், அதனால் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க தூளையும் வந்து இப்போ இதுலேயே ஆட் பண்ணிக்க போகிறேங்க. இப்போது நம்ம தூளை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொட்டுக்கடலையும் செய்யலாம், வேர்க்கடலையும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான நம்ம பாவக்காய் வறுவல் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா வறுபட்டுடுச்சு. மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பூண்டோட வாசனை, அந்த பொட்டுக்கடலையோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். சும்மாவே சாப்பிடலாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. வறுவலும் சொல்லலாம், பொரியலும் சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான சுரைக்காய் கடையல் மற்றும் பாகற்காய் வறுவல் வந்து நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.